வணக்கம். கல்லாமை அதிகாரத்தின் 9வது குறள். கல்வி மிகுந்த சிறப்புகளை உடையது. அதனை நாம் கற்றால் நமக்கு எந்த நாளும் எங்கு சென்றாலும் பெருமை உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. அதே சமயம் கற்காத மக்களை வள்ளுவ பெருந்தகை களர் நிலத்திற்கு ஒப்பாக கூறுகிறார் இல்லையா? அப்போது இந்த கல்வியோட சிறப்பு என்ன அப்படின்னு நல்லா பாருங்கள். கல்வியின் சிறப்பு என்பது நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் நமக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சிறந்த வரவேற்பினை நல்கி பெருமைப்படுத்துவார்கள். வாழ்க்கையில் நம்ம அச்சீவ்மெண்ட் என்ன? நம்மளை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுனா நமக்கு சந்தோஷம். கொண்டாடணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும். சும்மா வராது பேர். ஒருத்தர் நல்லா இருக்காங்க, நல்ல விஷயங்களை செய்கிறார்கள் என்றால் செய்தால் மட்டும்தான் அவர்களை பற்றி நாம் பேசவே முடியும் இல்லையா? அதே போல் தான் கல்வியும். கல்வியில் சிறந்த மக்களை வேறுபாடில்லாமல் எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா மக்களும் கொண்டாடியே தீருவார்கள். இது அழிக்க முடியாத உண்மையாகும். இப்போது வள்ளுவர் இந்த குறளை இதோடு எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மேற்பிறந்தாராயினும் கல்லாதார், மேற்பிறந்தாராயினும் கல்லாதார், கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. மேற்பிறந்தாராயினும் கல்லாதார், கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. பாடுன்னா பாடுறது கிடையாது. படிக்காமல் கல்வி அறிவு சிறிதும் இருக்காமல் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய பணக்கார வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அதே சமயம் குலத்தினால் தாழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் ஒருவன் மிகுந்த கல்வி அறிவினை பெற்று இருந்தால் அவனுடைய பெருமைக்கு இணையானது எதுவுமே கிடையாது என்று இந்த குறளில் அவர் கூறுகிறார். அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள், அதாவது தாழ்ந்த ஜாதி அப்போல்லாம் அதெல்லாம் உண்டு. அதனால் தாழ்ந்த இனத்தை சார்ந்தவன், இவன் தீண்டத்தகாதவன் ஒதுக்கியெல்லாம் வைப்பாங்க. ஆனால் அவன் பல நூல்களை கற்று மிகச்சிறந்த கல்விமானாக இருந்தால் அவனுக்கு பெருமைகள் தானாகவே வந்து குவியும். அதே சமயம் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் ஒருவர் படிக்காமல் கல்வி அறிவே இல்லாமல் இருந்தால் அவருக்கு எந்த சிறப்புமே கிடைக்காது என்பதை வள்ளுவ பெருந்தகை இந்த குறள் மூலமாக நமக்கு எடுத்து கூறுகிறார். நன்றி. அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கிறோம்.